வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். பிரதோஷ வழிபாடு என்பதன் பொருள் என்ன? முதல்ல பிரதோஷம் என்ற சொல்லுக்கு என்ன பொருள் என்பதை நாம் தேட வேண்டும். தோஷம், சந்தோஷம், பிரதோஷம், இப்படி இந்த சொற்களின் பொருள் என்ன, பேதம் என்ன? ஓரளவுக்கு மக்களுக்கு தெரிந்திருக்கும். என்றாலும் இவற்றின் உட்பொருள் பலருக்கு விளங்கியிருக்காது. அது சிந்தனையாளர்களுக்கு மட்டுமே தான் விளங்கியிருக்கும். ஒரு பழைய திரைப்படத்தில் நகைச்சுவை சிந்தனையாளர் NS கிருஷ்ணன் ஐயா அவர்கள் மற்றும் அவருடைய மனைவி T.A. மதுரமம்மா அவர்கள், இவங்க இந்த தோஷம் சந்தோஷம் என்பதற்கான விளக்கத்தை ஒரு காட்சியில் அற்புதமாக விளக்கியிருக்கிறாங்க. அது எப்படின்னு பாருங்களேன். NSK வெளியிருந்து வர்றாரு. அப்போது மதுரம் அம்மா கேட்குறாங்க, ஏங்க எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? இந்த சந்தோஷத்துலேயே தோஷம் இருக்கே, அது எப்படி? அப்படியா, உன்னோட சந்தேகத்துக்கு நான் தெளிவாக விளக்கம் சொல்கிறேன் வா என்று மதுரத்தை அழைத்து கொண்டு போய் கொல்லைப்புறத்தில் கிணறு இருக்கும் இல்லையா, அந்த கிணற்றுடைய சுற்றுச்சுவர் அது மேலே ஏறி நில்லும்பார். அந்தம்மா எதுக்கு அப்படிம்பாங்க. ஏறு ஏறு சொல்கிறேன் ஏறு அப்படிம்பார். அந்த அம்மா ஏறி அந்த சுற்றுச்சுவர் மேலே நிற்கிறாங்க. இப்போ கிருஷ்ணன் ஐயா சொல்கிறாரு, இப்போ பார், நீயா கிணத்துல குதிச்சுட்டா எனக்கு சந்தோஷம், நானா உன்னை பிடிச்சி கிணத்துல தள்ளி விட்டுட்டா எனக்கு தோஷம். இதோட காட்சி முடியுதுன்னு வச்சுங்களேன். இது பொதுவாக கணவன் மனைவி பற்றிய நகைச்சுவைகள் என்று எடுத்துக்கொண்டாலும் கூட இதற்குள்ளே ஒரு அற்புதமான பொருள் இருக்குது. அது என்னென்னா, இப்போது அவங்களாக கிணத்துல குதிச்சிட்டா அந்த பிரச்சனை சிக்கல் தீர்ந்தது தானாகவே. அப்போது NSKக்கு சந்தோஷம். இந்த பிரச்சனை எப்படா சனியன் தொலையும் அப்படின்னு அவங்கள அந்த அம்மாவை பிடிச்சி கிணத்துல தள்ளி விட்டுட்டா அது தோஷம், பாவம். இதுதான் அவருடைய அர்த்தம். இது பகவத்கீதையிலேயே உண்டு. இயல்பாக வருகின்ற இன்பங்களை துய்ப்பவன், எதன் மீதும் பற்று இல்லாதவன் என்று ஒரு ஸ்லோகத்தில் ஞானிகளுடைய அந்த பக்குவத்தை கிருஷ்ண பரமாத்மா சொல்லுவார். அதாவது இயல்பாக இயற்கையாக நமக்கு வந்து சேர்கின்ற நன்மைகள், அது நமக்கு சந்தோஷத்தை தரும். மாறாக இப்படிப்பட்ட சந்தோஷத்தை நான் எப்படியாவது பெற வேண்டுமே என்று விரும்பி ஆசைப்பட்டு பேராசைப்பட்டு தெய்வ நீதிக்கு தர்மத்திற்கு முரண்பட்டு ஒரு செயலை செய்து இந்த சந்தோஷத்தை பெறுகின்ற போது அப்போதைக்கு அது சந்தோஷமாக தெரிந்தாலும் ஆத்மாவிலே அது தோஷமாக, பாவ பதிவாக, கண்ம வினையாக பதிந்து போகும். அதற்குரிய மெச்சூரிட்டி டேட், முதிர்வு நேரம் வருகின்ற போது இந்த பாவத்துக்குரிய சம்பளமாக நமக்கு ஏதோ ஒரு வகையில் துன்பம் வந்து சேரும். இந்த செயல் விளைவு தத்துவத்தை மையமாக வைத்துத்தான் ராமாயணம், மகாபாரதம், கந்தபுராணம், உபனிஷத்துக்கள் என்று எல்லா இதிகாசங்களும் இதை மையப்படுத்தித்தான் பேசுகின்றன. திருக்குறளிலேயும் அறத்துப்பால் முழுக்க இதைத்தான் பேசுகிறது. நலத்தின் கண் நாரின்மை தோன்றின் அவனை குலத்தின் கண் ஐயப்படும் என்கிறார் வள்ளுவப்பெருந்தகை. அதாவது ஒரு மனிதனுக்கு இயற்கை நியதியில் இயல்பாக வந்து சேர வேண்டிய சுகபோகங்களில் குறைவுபடுகிறது என்றார். நலத்தின் கண் நாரின்மை தோன்றின். அதற்கு காரணம் என்ன? இவன் மட்டும் காரணம் அல்ல, இவனுடைய பரம்பரையே காரணம்.
அதாவது இவனுக்கு முன்னால் 6 தலைமுறைகள் செய்த பாவங்களும் காரணம். அப்போ ஒரு செயலுக்கு விளைவு 7 தலைமுறைகளுக்கு தொடரும் என்பதை இதிகாசங்களும் திருக்குறளும் வேதத்திரியமும் மட்டுமல்ல எல்லா சமய நூல்களும் போதிக்கின்றன. இப்போ தோஷம் சந்தோஷம் 2 சொற்களுக்கு விளக்கத்தை தெரிந்து கொண்டோம். இப்போ அடுத்து பிரதோஷம் என்பதன் பொருள் என்ன, அதுவும் தெரிய வேணும் இல்லையா? அந்த பொருள் தெரிந்தால் தான் வழிபாட்டின் அர்த்தம் புரியும். பிரதோஷம் என்பது பிரணவ தோஷம், பிரணவ பொருளான ஆத்மாவில் பதிந்த தோஷம். ஜீவகாந்த களமாகிய நமது ஜீவாத்மாவில் நாமோ நம்முடைய முன்னோர்களோ தெய்வநீதிக்கு முரண்பட்டு செய்த பாவ கணக்கு என்று பொருள். அதான் பிரதோஷம். இதில் பித்ருதோஷம் என்று சொல்கிறாங்க இல்லையா? அதாவது முன்னோரின் பாவத்தை மறைக்க மேல்பூச்சு செய்யப்பட்ட சொல்தான் சஞ்சித கர்மா. அப்போ சஞ்சித கர்மா என்பது என்ன என்றால் பித்ரு புண்ணியம் ப்ளஸ் பித்ரு தோஷம் ரெண்டும் சேர்ந்தது சஞ்சித கர்மா. ஆனால் அதுக்கு பொருளை மாற்றி செத்து போனவங்களுக்கு பிண்டம் வைக்கலைன்னா அது பித்ரு தோஷம் என்று நமக்கு சொல்லி வைத்து விட்டார்கள். அப்போது பித்ரு தோஷம் அதாவது பிறந்ததே தோஷம் என்பதே ஒரு கசப்பான, மறக்கக்கூடாத, மறக்க முடியாத, மறைந்திருக்கின்ற ஒரு உண்மை. வினை பதிவே ஒரு தேகம் கண்டாய் என்பது ஆண்டோர் வாக்கு அல்லவா? எனவே பிரதோஷம் என்றால் பிறப்பே தோஷம்தான். தேவர் என்றால் இந்திரிய சுகங்களிலே ஆர்வமுள்ளவர் என்பதை சென்ற சிந்தனையிலேயே பார்த்தோம். இந்திரிய சுகத்திற்கு அடிப்படை ஆணவம். எனவே ஆணவத்தால் தேவேந்திரன் துர்வாசர் என்ற ஞானத்தை அவமதித்தான், அறிவை அவமதித்தான். அதன் விளைவாக அவனிடம் இருந்த அனைத்து செல்வம், முக்கியமாக அறிவு செல்வம் அழிந்தது. அறிவு அழிந்து விட்டால் ஆணவம் கூத்தாடும். அப்போ ஆணவம் பெருகி அரக்கத்தன்மைகள் தோன்றின. சரி, இப்போ ஆணவத்திற்கும் மூலமாக இருப்பது என்ன? அதே தெய்வம் தானே, அதே அறிவு தானே. அதனால் ஆணவத்திற்கு மூலமான அறிவு இந்த இழப்பை விரும்பவில்லை. அதை தீர்ப்பதற்கு, மாற்றி அமைப்பதற்கு அறிவு எழுச்சி பெறும். அப்படி எழுச்சி பெற்று தீய எண்ணங்களில் விளைவுகளில் இருந்து மேல விரும்பியது. அப்போ அதற்கான விமோச்சனம் என்ன என்று ஆராய்ந்த போது பேரறிவாகிய ஆதிசிவமாகிய சுத்தவெளியை தரிசிப்பதே, சிவத்தை அறிவதே, அறிவை அறிவதே. கர்ம வினைகளால் மனிதனிடம் இருந்த தெய்வீக பண்புகள் குறைந்து தீய குணங்கள் மிகுந்து மனிதனே அசுரனாகிறான், அரக்கனாகிறான், ராட்சசன், சைத்தான், சாத்தான் ஆகிறான். அசுரர்களின் குரு சுக்கராச்சாரியார் சொல்வார்கள் இல்லையா? அந்த வார்த்தைக்கு பொருள் சுக்கிலம் ஆச்சாரியார், சுக்கிராச்சாரியார். சுக்கிலம் வித்து சக்தி, அந்த வித்து சக்தியில் இருக்கின்ற கர்ம வினைகள். அப்போ அந்த தீய கர்ம வினைகளின்படி மக்களை அதர்மம் செய்ய தூண்டுபவர் சுக்கராச்சாரியார். அதனால்தான் அவர் அசுரர்களின் குலகுரு சுக்கராச்சாரியார். இதே போல இதற்கு மாறாக நல்லதை செய்ய வேண்டும் என்றும் அறிவு இருக்கிறது அல்லவா? அப்படி நல்வழி நடப்பதற்கு தகுதி பெற்றவர்கள் தேவர்கள். அவருடைய குரு பிரகஸ்பதி, அதாவது அறிவு என்று பொருள். அவர் தர்மத்தை சார்ந்தவர், நற்பண்புகளின் இருப்பிடம்.
இப்படி நம்முள் உள்ள தேவகுணங்களுக்கும் அசுர குணங்களுக்கும் இடையே ஒரு தொடர் யுத்தம், ஒரு குருச்சேத்திரம், ஒரு ஜிஹாத் போராட்டம் நிகழ்ந்து கொண்டே தான் இருக்கிறது ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும். அசுரத்தன்மையிலிருந்து விலகி தெய்வத்தன்மையோடு இனிமையாக வாழும் வழி தியானத்தின் மூலம் ஆத்ம தரிசனம் பெறுவதே, தெய்வ தரிசனம் பெறுவதே. இதற்காக பார்க்கடல் என்ற வித்து சக்தியை நற்குணம் ஆராய்ந்த போது மனம் என்ற அசுரகுணமும் நற்பண்போடு துணை நின்றதையே தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து வாசிகி பாம்பை கயிறாகவும் மந்திரமலையை மத்தாகவும் ஆமையை தாங்கு தளமாகவும் கொண்டு பார்க்கடலை கடந்ததாக சொல்லப்பட்ட கதை. அதாவது வாசுகி என்ற குண்டலினி சக்தியை கொண்டு மந்திரமலை என்ற துரியமாகிய தலை உச்சியை நோக்கி ஆமை என்ற பொறுமையோடு விடாமுயற்சியோடு ஆன்மீக பயிற்சிகளை மேற்கொண்டு படிப்படியாக தவத்திலே உயர்ந்து அமிர்தம் என்ற மரணமில்லா பெருவாழ்வை, ஜீவ சமாதி நிலையை அடைய வேண்டும் என்பதுதான் இந்த கதையின் உட்பொருள். ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் வழிகாட்டுகின்ற தத்துவம், ரகசியார்த்தம். இதன்படி நாம் தற்சோதனை செய்கின்ற போது ஆழகால விஷயமாக பல பிறவிகளில், குறிப்பாக 7 பிறவிகளில் செய்த சஞ்சித கர்ம வினைகளிலே உள்ள பாவங்கள் வெளிப்பட்டு ஒவ்வொரு நாளும் அனுபவத்தில் நம்மை துரைத்து கொண்டே இருக்கின்றன. இந்த இக்கட்டிலிருந்து நம்மை காக்கும் திறம் தெய்வீகத்திற்கே உண்டு என்பதால் அந்த தெய்வத்தை, ஆதி சிவத்தை, அறிவை சரணடைய வேண்டும் என்பது தத்துவார்த்தம். ஆனால் நாம் நேரடியாக சிவமாகிய அறிவை சரணடைய முடியுமா என்றால் இயலாது. காரணம், அறிவே மனமாக செயல்பட்டு கொண்டிருப்பதனால மனம் என்ற அனுபவங்கள் அதை நம்மை குறுக்கிடுகின்றன. அதாவது அறிவு ப்ளஸ் அனுபவங்கள் ஈக்குவல் டு மனம், மனம் மைனஸ் அனுபவங்கள் ஈக்குவல் டு அறிவு. அப்போ அந்த அனுபவங்களை கழித்து விட்டால் மனம் அறிவாக மாற்றம் பெறும். இதே கருத்தை தான் திருக்குரானிலேயும் 2வது அத்தியாயத்தில் அல் பக்ரா என்ற தலைப்பிடப்பட்டிருக்கிறது. நிறைய ஸ்லோகங்கள் உள்ள ஒரு அத்தியாயம் என்றால் திருக்குரானிலே 2ஆம் அத்தியாயம் தான் அதிக வசனங்களை கொண்டது. அல் பக்ரா என்றால் அந்த மாடு என்று பொருள். அப்போ சிவபெருமானிடத்திலேயும் ஒரு மாடு, திருக்குறானிலேயும் ஒரு மாடு சொல்லப்படுகிறது. என்றால் மாடு என்பது மனம், நந்தி என்பது மனம். எனவே மனமாகிய நந்தி மூலமாகத்தான் சிவமாகிய அறிவை தரிசிக்க இயலும். சரி, மனம் அவ்வளவு லேசில் வழிவிட்டுடுமா? ஒத்துழைக்குமா? சரி, மனதை எதிர்த்து மல்லு கட்ட முடியுமா? போராட முடியுமா? இரண்டும் சாத்தியமில்லை. அப்போ என்ன தான் செய்வது என்றால், மனசோடு நட்பு பாவத்தோடு துதி பாட வேண்டும். அதுதான் நந்தி தேவர் துதி. மனதின் மறுமுனையே அறிவாக உள்ளதால், மனிதனின் மறுமுனையே தெய்வமாக உள்ளதால், மனதின் இசைவோடுதான் ஆன்மீகத்தில் மேன்மை பெற இயலும். எனவே மனம் என்ற நந்தி தேவனை பற்றிய தத்துவ விளக்கத்தை இன்னொரு நாள் சிந்திப்போம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.